நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீதா, உனக்காக குவார்டர் பக்காடிரம் வாங்கி வந்திருக்கிறேன். இந்தா சீதா, நீ ரொம்ப வீக்காக இருக்கிறாய். நான் வீக்கா இருக்கேன்னு யார் சொன்னா? நான் இப்போ 6 மந்த்தா இருக்கேன். கல்லூரி பருவத்தில் இருந்த அதே குறும்பு கழுதை வயதாகியும் இன்னும் குறையவில்லையே சீதா. நான் உன் உடம்பு வீக்காக இருக்கிறது என்றேன். நான் என்ன ஓடி ஆடி வேலை செய்து கொண்டா இருக்கிறேன்? ஓரமாக என் கணவர் பக்கத்தில் அல்லவா அமர்ந்திருக்கிறேன். ஆமாம் சீதா, எந்த வேலையும் செய்யாமல் ஓரமாக சும்மா உட்கார்ந்து கொண்டு இருப்பவர்கள் குடிப்பதுதான் பக்காடிரம். கஷ்டப்பட்டு உழைப்பவர்கள் குடிப்பதோ ஓல்டு மங்கரம். முரளி, இதை சாப்பிட்டால் எந்த அதிர்ஷ்டகரமான விஷயத்தை கேட்டாலும் மயக்கம் வராதா? இதை குடித்தவுடனே நீ மப்பிலே மட்டையாகி விடுவாய் சீதா. பிறகு எந்த அதிர்ச்சிகரமான விஷயமும் உன் காது உள்ள எட்டாது சீதா. அப்போது இரவில் கோட்டான் போல் முழித்திருக்கும் என் கணவனுக்கு இதை கொடுத்துவிட்டு அவர் மட்டையாக்கிவிட்டு நாம் இருவரும் மனம் திறந்து பேசலாம். சீதா. முரளி. டாக்டர். சீதா. முரளி. சீதா, உன் கணவருக்கு கொடுக்கும் போது இதில் கூல் ட்ரிங்க்ஸ் கலந்து கொடு சீதா. என்னங்க என்னங்க, இந்தாங்க, இந்த மருந்து குடிச்சிட்டு தூங்குங்க. இவ்வளவு நேரம் தூங்காம புரட்டாக்கு மாவா பயந்துகிட்டு இருந்த, தூங்கிட்டு தானே இருந்த. ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? இந்த மருந்து குடிங்க. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே, தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. ஆயிரம் வாசல் இதயம், அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார், யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துன்பம் ஏதுமில்லை, ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. பாக்குறதுக்கு கம்பவுண்டர் மாதிரி அறிகிற, காஞ்சி ஹோட்டல்ல வேலை செய்யற ரூம் பாய் மாதிரி இருக்கிற, ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்க பேஷன் எடுத்துன்னு போயிட்டு எல்லா பேஷன்ட்டு பிச்சை கேட்டு இருக்கிற. பேசிட்டு இருக்கும் போது பாதி பாலை குடிச்சிட்டான் பார். மிஸ்டர் வேணு, கொஞ்சம் வாயை தரங்கள். உங்கள் வாயை தரங்கள். எதுக்கு? உள்ள இறங்கி டீ கடை போட இடம் இருக்குதான்னு பார்க்கலாம் தான். பெரிய டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு? உங்களுக்கு புற்றுநோய் இருக்கு, 15 நாள் வரைக்கும் பால் தரணும் சொல்லியிருக்காருல. குடிங்க மிஸ்டர் வேணு. இப்படி நீங்கள் மாறி மாறி விளையாடி கொண்டிருந்தால் எனக்கு நிம்மதியாகவே தூக்கம் வராது டாக்டர். காண்டு பிடிச்சவன் கண்டுபிடிச்சிட்டா. நீயாவது குடி சீதா. சீதா, கையை விடு. டாக்டர், அடிக்கடி மாறு வலிக்குது. யாருக்கு மிஸ்டர் வேணு? எனக்கு தான். சீதா, நீ அழக்கூடாது. வாழ்க்கையை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சீதா. வாழ்க்கை என்ன காலி சிலிண்டரா? லேசா இருக்குன்னு தூக்கி தோல்ல போட்டு போறதுக்கு. நான் உங்களிடம் மனம் விட்டு பேச வேண்டும். நீங்கள் இங்கேயே இருக்க வேண்டும். டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாரு. பேஷண்ட் நீங்க தான் டிஸ்சார்ஜ் ஆகி போகணும். கவுண்டர் டயலாக் கொடுக்குறியா கார்மேகம்? உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்?
பேஷண்ட் கிட்ட எப்படி நடக்கணும்? இப்படி நடந்துக்கிறேன். டாக்டர் பெரிய ஆக்ஷன் கிங் அர்ஜுன் டயலாக் கொடுக்கல ஒன்னு ஆக்ஷன்ல இறங்கிட்டு வர. சீதா, சில்லி சிக்கன் செய்து தா என்று சொன்னேன், அதுதான் செய்து தரவில்லை. ஒரு சத்தியமாவது செய்து தருவாயா? சத்தியமா? அது எப்படி செய்வது? தோசை கல்ல தோசை மாவு சூடான ஒண்ணிய இப்படி இப்படி திருப்பி போடல, அது மாதிரி தான் இதுவும். கம்பவுண்டர் கார்மேகம், இங்க எவ்வளவு ஒரு சீரியஸான சிச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கு. உங்க ஆயா சுடுற தோசை சொல்லிட்டு இருக்கிற. நீ பேசாம ஒண்ணு பண்ண, சமையல் நிகழ்ச்சியில விஸ்வா துரத்திட்டு நீ போய் கம்பேர் பண்ண. அது அவங்க தான் முடிவு எடுக்கணும். ஒண்ணு வச்சா இன்னும் என்ன யோசிக்கிறாய் சீதா? என் தலையில் அடித்து சத்தியம் செய்து கொடு. வலி தாங்க முடியாமல் வாய் தவறி வார்த்தை வந்து விட்டதா? அது இல்லை டாக்டர். சீதா என் தலையில் அடித்து சத்தியம் செய்து கொடுத்ததற்கு தாங்கள் தான் சாட்சி. நாளை நடக்கும் ஆபரேஷன் தோல்வி அடைந்து அதில் நான் அவுட் ஆகி விட்டால் வேணும். செமிஃபைனல் வரை உங்களை பத்திரமாக கூட்டி சென்று ஃபைனலில் அவுட் ஆக்குவதற்கு நான் என்ன கங்குலியா டாக்டர் முரளி? நீங்கள் முரளி முரளி என்று சொல்லுது என் காதில் அரளி அரளி என்று விழுகிறது. அப்படி நாளை ஏதாவது அசம்பாவிதம் நடந்து விட்டால் என்னுடைய மனைவி நீங்கள் தான் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும். எனக்கு இன்னும் முதல் கல்யாணமே நடக்கவில்லை. இதுகாட்டி இரண்டாவது கல்யாணத்தை பத்தி பேசுகிறீங்களே மிஸ்டர் வேணு? நான் என் மனைவி சீதாவுடைய இரண்டாவது கல்யாணத்தை சொல்கிறேன் டாக்டர். மேடம்க்கு 2 கல்யாணம், டாக்டருக்கு முதல் கல்யாணம், ஆக 3 கல்யாணம் சாப்பாடு நான் சாப்பிடணுமா? 4வதா ஒரு கல்யாணம் இருக்குது. என் ஃப்ரெண்டு காதர் பாச்சாக்கு சின்ன வயசுல பண்ணாங்க. அந்த கல்யாணம் உனக்கு பண்ணிடுவேன். அடிக்கடி வாழை நீட்டுற மிஸ்டர் வேணு. எந்த மனிதனும் மனதால் நினைத்து பார்க்க முடியாத எண்ணம் தங்களுக்கு எப்படி வந்தது? எண்ணம் என்ன? எர்ணாகுளத்திலிருந்து ஆம்னி பஸ் பிடித்தா வருகிறது. எச்சி துப்பும் தொண்டை வழியாக தானே வருகிறது. நான் சொல்வதை கேளுங்கள். இந்த நாட்டுக்கட்டையை நாட்டில் தனியாக விட்டு செல்ல மனம் வரவில்லை. என் மனைவியை திருமணம் செய்து கொள்ளுங்கள். வேணு, ஹோட்டலில் சாதா மசாலா ஆர்டர் செய்வது போல் சர்வ சாதாரணமாக சொல்லிவிட்டீர்கள். நினைத்தவுடன் எடுப்பதற்கு இது என்ன தாடியா? 1000 காலத்து பயிர். அதை அவனு சீக்கிரம் அறுவடை செய்ய முடியாது வேணு, அறுவடை செய்ய முடியாது. இந்த கேடியே மாட்டேன் என்று சொன்னார். இவளை யார் தலையில் கட்டுவேன்? சீதா, காதலனோ நழுவி விட்டான், கணவனோ கை கழுவி விட்டு விட்டான். மிஞ்சி இருப்பது நான் தான். என்னையாவது ஏற்றுக்கொள் சீதா, என்னையாவது ஏற்றுக்கொள். சொன்னது நீதானா? சொல் 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 என் உயிரே. சொன்னது நீதானா? சொல் 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 என் உயிரே. சம்மதம் தானா? சம்மதம் தானா? டாக்டர், ஆபரேஷன் தியேட்டருக்கு ஐசிட்டுக்கு போறப்போ போடுற யூனிஃபார்ம் போடாம அம்மன் கோயிலுக்கு போற யூனிஃபார்ம் போட்டு ஐசிட்டு வந்திருக்கீங்க, ஏன்? ஆமா மிஸ்டர் வேணு, நேத்து என் கனவில் பூசாரி பூதலிங்கம் வந்தாரு. அவரோட புற்று இடிக்க கூடாது, அதற்கு உடனடியாக எல்லாரையும் சரி கச்சேரி வைத்து கூழூட்டும் திருவிழா நடத்த சொன்னாரு. அதான் இந்த ஏற்பாடு மிஸ்டர் வேணு. அப்போ என் ஆபரேஷன்? ஐ எம் சாரி மிஸ்டர் வேணு. உங்கள் நெஞ்சில் இருக்கும் புற்றை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் லீஸுக்கு எடுத்து விட்டார்கள். அதை எல்லோரும் வணங்கும் நெஞ்சில் ஒரு ஆலயமாக மாற்றப் போகிறார்கள் மிஸ்டர் வேணு. டாக்டர், என்ன சொல்றீங்க? மிஸ்டர் வேணு, டாக்டர் எல்லாம் கைவிட்டதுக்கு அப்புறம் கடைசியாக எல்லாத்துக்கும் மேல ஒரு சக்தி இருக்கு என்று சொல்வார்களே, அந்த சக்தியை வேண்டிக் கொள்ளுங்கள். அவர்தான் உங்களை காப்பாற்ற வேண்டும். சபா